வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். என் பேர் தினேஷ். இந்த சேனலில் கடைசியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி பற்றி பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய புது பைக் பர்ச்சேஸ் ஸ்வாட்பிலன் பற்றியும், அதில் நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகி கன்னியாகுமரி ரைடு கிளம்புனன்றதை பற்றி சொல்லியிருப்பேன். பட் அதில் கன்னியாகுமரி கிளம்புன வரைக்கும் தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் என்னால் வீடியோ போட முடியல. பிகாஸ் அதிலே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு மேஜர் பேக் பெயின் இஷ்யூ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஐ வென்ட் பேக் டு பேக் சர்ஜரிஸ். ஒரு 4-5 சர்ஜரி ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து ரெடி ஆகிலாம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய நடந்துருச்சு. நான் ஒரு சூப்பர் பைக் ஆல்சோ வாங்கிட்டேன். அண்ட் தென் நான் ஒரு டூரிங் பைக் வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றிலாம் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கன்னியாகுமரி சீரிஸ் வீடியோவை எனக்கு முடிக்கணும்னு ஆசை. ஸோ அதை தான் நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துருவாங்க. நான் மேலே ஆட் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து இந்த வீடியோ நான் சென்னையிலேருந்து கிளம்பியிருப்பேன். பெருங்குளத்தூர் பைபாஸ்லேருந்து இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸ்கூல் டைம் ஆல்மோஸ்ட் 7:30 ஆகிடுச்சு. வாங்க போகலாம். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. போகிறதே தெரியல. 95 சாலிடாக போகுது. 5th கியரில் 85 தாண்டிடுச்சு. நீங்கள் வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க, தப்பு இல்லை, ஓகேங்களா. ஹைவேல இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, அதுவும் ஒரு 100 ஸ்பீடில், ஓகே ஃபைன். அதுக்கு மேலே போகாதீங்க. அதுக்கு மேலே போனால் அது சேஃபே கிடையாது. நிறைய பேர் இந்த சிட்டிக்குள்ளே சலக்குன்னு வளைச்சி ஓட்டுறது, அது பண்ணாதீங்க. ரைடு பண்ணும்போது சேஃப் உங்களுக்கும் சேஃபாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் சேஃபாக இருக்கணும், ஓகேங்களா. அதுதான் ரைடிங் ஆக்சுவலி. 100ன்றது ஒரு க்ரூசிங் ஸ்பீட், ஓகே. இந்த வண்டிக்கு 95, 90, 100 க்ரூசிங் ஸ்பீட். அதுக்கு மேலே நீங்கள் ஹைவேல க்ரூஸ் பண்ணுறது டேஞ்சரஸ். ஏன்னா உங்களுக்கு அட்ரினல் பம்ப் ஆகும், உங்களுக்கு மைலேஜும் அடி வாங்கும். உங்களுக்கு ஆக்சுவலாக அது மைனஸ் தான். ஸோ ரைட் பண்ணுறீங்கன்னா ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ரேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, ட்ராக்கில் போய் ரேஸ் பண்ணுங்கள். ரோட்டில் ரேஸ் பண்ணாதீங்க. ரோட்டில் ட்ரைவ் பண்ணுங்கள், ஹைவேல க்ரூஸ் பண்ணுங்கள். ஆஹா, பெருங்குளத்தூர்கிட்ட வந்துட்டோம். அடி டிராஃபிக்கு, மண்டே வேறையா. ஓகே, பெருங்குளத்தூர் டிராஃபிக்லாம் தாண்டிட்டு வண்டலூரை கிராஸ் பண்ணிட்டேன். கூடுவாஞ்சேரியில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். இப்போது மேனேஜ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி டிராஃபிக்கில் எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த நீ ப்ராப்ளம் இருக்கிறதால ஃபுட் ரெஸ்ட் ரெண்டும் உள்ளே இருக்குது. ஸோ நான் காலை இப்படி உள்ளே மடித்து வச்சு ஓட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ எனக்கு நீ ரொம்ப பெயின் இருக்குது. ஆல்ரெடி எனக்கு ரைட் லெக்கில் டெண்டன் டிஷ்யூ இருக்கிறதால ரைட் லெக் தான் ரொம்ப வலிக்குது. ஏன்னா நம்ம அதிகமாக இந்த பிரேக்கை யூஸ் பண்ணுறோம் ரைட் சைடில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி பிரேக் போடும்போது மட்டும் காலை வச்சுட்டு மற்ற நேரத்தில் ரிலாக்ஸாக காலை வைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அண்ட் ஹைவே பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாங்க. வண்டியே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான். ஆக்சுவலி டிராஃபிக்கில் இது செமையாக பர்ஃபார்ம் பண்ணும். ஹெவியாக இருக்காது, உங்களுக்கு நல்ல அந்த கான்ஃபிடென்ஸும் கண்ட்ரோலும் இருக்கும். பிரேக்கிங்கு டூல் சேனல் ஏபிஎஸ்ன்றதால நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அந்த இடத்துல நிற்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. என் ஃப்ரெண்டு பின்னாடி இருக்கான், பேக்கெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் வண்டியோட டைனமிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான். மற்றபடி வண்டி வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு சாப்பிட வேண்டியதான். பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப பசிக்குது. ஓகே, மழை பெய்யும்னு நினச்சி வந்தோம். இப்போ வரைக்கும் சேஃபாக தான் இருக்குது. இந்த டவல் தான் வீட்டில் தொலைச்சிட்டு மறுபடியும் போனோம். டர்க்கி டவல். இல்லைடா, ஒன்றுமே இல்லைடா, க்ளீனாக இருக்குடா. சேர் அடிக்கலை. இதுதான் பிரச்சனை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இந்த மட்கார்டுக்கு நடுவில் ஒரு கேப்பு, இதில் சேர் அடிச்சிருது. அதுக்கு தான் ஒரு ஃப்ளாப் போடணுன்னு பார்த்தேன். சரி, ஓகே, போடாமலே நல்லா தான் இருக்குது. ஒரு 150 கிலோமீட்டரு வந்துட்டோம். திண்டிவனை தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்கும். லைட்டாக ட்ரிசில். ஒரு பிட் ஸ்டாப். ஆன்லைனில் ஆஃபீஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் நண்பர். அப்பா முடியலைங்க, முட்டி, முதுகு, கழுத்து எல்லாம் வலிக்குது. இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷன் எனக்கு ஒன்றும் பழகலை. ஸோ முட்டிக்கிட்டலாம் கல்லிடம் போல இருக்குது. ஸோ எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ் எப்படியோ ஆஃபீஸில் எந்த வண்டி ஓட்டினாலும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நின்றுவேன். கடைசியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் இப்போ வந்துட்டோம். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு டீ குடிக்கணும்னா குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். மழை இது வரைக்கும் ஒன்றும் ஹெவியாக காட்டல. ஸோ லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு இருக்கு. இன்னும் தானே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். கழி வரைன்னு இருக்கும் பின்னாடி. பரவாயில்ல, பார்த்து கழி வர வேற போட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பாரு ட்ராவல் பண்ணும்போது மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதில் ஆல்மோஸ்ட் 250 கேலரி 270 கேலரி இருக்கும். 20 கிராம் ப்ரோட்டீன். ஸோ டயட் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. வீட்டில் 150 கிராம் சிக்கன் ஃபிஷ்ஷுன்னு சாப்பிடுவேன். இங்கே வெளியில் வாங்கினோன்னா குக்கிங் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விலையும் அதிகமாக இருக்கும்.
மதுரையில் ஸ்டே பண்ணிடலாமா? ஏன் 3 கிலோமீட்டர் போயிட்டு இன்றைக்கி தங்கி சில் பண்ணி காலைல போயிடலாமா? இன்னும் கொஞ்சம் போய் பார்ப்போம் மழை எப்படி இருக்கிறதுக்கு. இப்போதைக்கு நல்லா வெயில் அடிக்குது. இனிமேல் மழை பெய்யாதுன்னு நம்புகிறேன். நான் ஒரு 200 கிலோமீட்டர் கிளம்புனதில் வந்துட்டோம். மணி 11 ஆகுது. நான் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன். ஆனால் வேறு லெவலில் எனக்கு எல்லாமே வலிக்குது. பின்னாடி வந்து பேகு சப்போர்ட் ஆகலை. என் பேக் ரொம்ப பெருசு, அதனால் தொடையில் தான் வச்சுருக்கேன். செம்ம டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது எனக்கு. இந்த வண்டி பில்லியன் ரைடருக்கு கம்ஃபர்டபுளே இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு பல கிலோமீட்டராக தேடி வந்தோம். பவர் பெட்ரோலே கிடைக்கல. இவங்க சர்வீஸில் வந்து இது பர்ஃபார்மன்ஸ் பைக்கு, பவர் பெட்ரோல் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. பட் கிடைக்காத நேரத்துக்கு என்ன பண்ணுறது? ஒரு 5 லிட்டர் போட்டுட்டு வேறு எங்கேயாச்சும் போய் தேட தான். ட்ரிச்சியில் சிட்டிஸில் இருக்கும். அடுத்தது சிட்டி வரும், அப்போ நான் போட்டுக்கலாம். மணி என்னடா 12:15 ஆகுது. ஒரு 225 கிலோமீட்டர் வந்துருப்போமா? இன்னும் திருச்சிக்கு ஒரு 115 இருக்குது. அடிக்குது வெயில், செம வெயில் அடிக்குது. வெதர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஆப்வியஸ்லி. கொஞ்சம் தூரம் போனோன்னா மழை பெய்யும், வெயில் அடிக்கும். கன்னியாகுமரியில் இன்றைக்கி மழை. அங்கே இருக்கவங்க கிட்டே கேட்டேன், தூரு தான். சரி, ஒரு வாயிலே வைக்க முடியாத ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்புறோம். இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் திருச்சி போய் தான் சாப்பிட்ணும். மதுரை போய் சாப்பிட்லான்னு பார்த்தோம், வேலைக்கு ஆகாத போல இருக்குது. திருச்சி போய் சாப்பிட வேண்டியது தான். நல்லா வெயிலுங்க. க்ளவுஸ் படம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கையெல்லாம் அமைஞ்சு போயிடும் போல இருக்கு. ஓகே, போகலாமாடா? ஓகே சரி. டீ பிரேக்லேருந்து கிளம்பணும். க்ளவுஸ் படம் எடுத்துட்டேன் போல் வண்டியை. வெயில் அடிக்குது. நல்ல க்ளவுஸுங்க. எனக்கு இது மாதிரி தான் லெதர் க்ளவுஸ் தான் பிடிக்கும். ப்ரொடெக்டிவ் க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணிருந்தேன். பட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. முதல்லலாம் என்னாவது ஃபஸ்ட்டு முதல்ல பெரிய ரைடு லடாக் போகும்போது நீ பேடு, அந்த பேடு, இந்த பேடு, கியரெல்லாம் மாட்டி தான் போனேன். கொஞ்சம் தூரம் இந்த ஆந்திரா போகிறதுக்குள்ளேயுமே முடியாமல் போயிடுச்சு. கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த லெதர் ஜாக்கெட் தான். இப்போ நான் ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகும்போது கீழே விழுந்தேன். உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த லெதர் ஜாக்கெட்டே போதும். நீங்கள் பெரிய மேடு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2500 குவாலிட்டியான லெதர் ஜாக்கெட் கிடைக்கும். அதுவே மோர் தென் எனஃப் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களை காப்பாற்றிடும். திருச்சி சிட்டிக்கு ஒரு டைவர்ஷன் எடுத்துட்டோம். ஹைவேயில் போயிட்டு இருந்தால் என்னென்னா எங்களுக்கு பவர் பெட்ரோல் கிடைக்க மாட்டுது. ஸோ என்ன பண்ணுறோம், திருச்சி சிட்டிக்குள்ளே டைவர்ஷன் எடுத்து லஞ்சை முடிச்சுட்டு ப்ரீமியம் இல்லை பவர் பெட்ரோல் எது கிடச்சவரை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். மணி நேரம் 2 ஆகிடுச்சு. கரெக்டாக வந்துட்டோம். 2 மணி லஞ்ச் டைம். ஆமாம், ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றுன போதும் பக்குன்னு ஆகுது. எப்படா கீழே அடி வாங்குவோன்ட்டு. ஆனால் ஒன்றும் ஆகாது, தெரியும். சிட்டி லெஃப்டா? அப்படியே யாருக்கிட்டே ஹோட்டல் கேளு, இதோ இருக்கே. எங்கே இருக்கும் கரெக்டாக? திருச்சி தாண்டினால திருச்சி இன்னும் மதுரைக்கு 120 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஒரு இடத்துல நீ இலைப்பாரிக்கிட்டு இருக்கோம் மரத்தடியில். வெயில் ஓவராக இருக்குது. 120னா என்ன, ஒரு 2 மணி நேரம் போவோமா? 2 மணி நேரம் ஓட்டினா டைம் என்ன ஆகும்? 5 மணி ஆகிடும். கன்னியாகுமரி போகலாமா? 100 கிலோமீட்டர் போகிறாங்க. அப்போ தான் இப்போ நீங்கள் மதுரையில் தாண்டினா இது இருக்காது, ஹோட்டல்ஸ் நல்லா தான் இருக்காது. கன்னியாகுமரி போகிறதா இருந்தால் அடித்து நைட்டு போயிடலாம். சரி, அப்போ கன்னியாகுமரி போயிடுவோம். போயிட்டு நைட்டு நல்லா ரூமில் தங்கிடுவோம். ஏந்து வாடா. என்னடா பெருமாள் மாதிரி படுத்து சில் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி நண்பர்களே, இந்த மரத்தடியில் இலைப்பாறணும். நல்ல ஒரு வெதர். நல்லா வெயில் கொளுத்துச்சு. அவ்வளோதான். பாருங்க, ஒரே ஓவர்லோட் ஆகிடுச்சு. பேக் அதிகமாக இருக்குது. இதில் மட்டும் ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டோம்னா கேரியரு பேக் அட்லீஸ்ட் வச்சுட்டு பிடிச்சிக்கலாம். அதுக்கு முடியல எங்களால். மதுரையில் போய் தான் போடணும். சரி, சட்டை போட்டுனா ஸ்பாட்டை காலி பண்ணும்.
ஐடியா என்னன்னா, இன்றைக்கி எங்கேயாச்சும் கன்னியாகுமரி போக முடியுமான்னு தெரியல. இன்னும் எனக்கு 300 கிலோமீட்டரு. ஸோ இன்றைக்கி எங்கேயாச்சும் முன்னாடியே போய் தங்கிட்டு காலையிலேருந்து வெள்ளன கல்யாணகுமரி ரீச் ஆகிட்டோம்னா எனக்கு இதுதான் மதுரை சிட்டியோட டோல் நினைக்கிறேன். மதுரை சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஐ மீன் லைக் அவங்க டோல் ஹைவேஸ்க்குள்ளே இன்னும் 10 கிலோமீட்டருக்குள்ளே சிட்டி. ஓகே, அந்த ரைட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். மதுரை வந்தால் ஜிகிர்தண்டா குடின்னு நினச்சேன். ஆக்சுவலாக சிட்டியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் சிட்டி வெளியிலையாச்சும் எங்கேயாவது இருக்குமான்னு ஒரு கடையில் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு. அதுதான் இங்கே ஒரு கடையில் குடிச்சிட்டு போகலாம், ரொம்ப ஆசையாக இருக்குது. சில செக்லிஸ்ட்லாம் வச்சுருக்கேன் மக்களே. மதுரையில் பரோட்டா சாப்பிட்ணும், அது நான் வரும்போது சாப்பிடுவேன். அப்புறம் ஜிகிர்தண்டா குடிக்கணும், இப்போ கொஞ்சம் பசிக்குது அதனால் அப்படியே குடிச்சிடுவேன். அப்புறம் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ணும், இந்த மாதிரி சில ஐட்டங்கள் செக்லிஸ்ட்டு. இப்போ தான் கிராஸ் பண்ணி வேகமாக வந்தோம். அங்கே அந்த கடை இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டிருந்தாங்க பெருசாக போர்டு, ஜிகிர்தண்டா ஸ்நாக்ஸ் அப்படி போட்டிருந்தாங்க. ஒரிஜினலாக இருக்காது, ஐ மீன் லைக் whatever it is. இந்த கடை தான், ரைட்டு நிறுத்துப்பா வண்டி நிறுத்துப்பா. எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. நைஸ். எஸ், ஜிகிர்தண்டா குடிக்க போகிறோம். அக்கா ஜிகிர்தண்டா இருக்காக்கா? இங்கே இருக்க மாதிரி தான் மதுரையிலையும் கிடைக்குமா? உள்ளேயும் இதே மாதிரி தான் இருக்குமா ஜிகிர்தண்டா? அதே டேஸ்ட் வருமா மதுரை ஜிகிர்தண்டா? நான் சாப்பிட்டதில்லை. அப்படியா? சரி, நீங்கள் போடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உனக்குடா வேணுமா? 2கா. மிகவும் களைப்பாக இருக்கிறார். ஜிகிர்தண்டா தூத்துக்குடி தூக்கிடும். நான் கேட்டேன் அவங்ககிட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமான்னு. ஒரு இடத்துல ஒரு டேஸ்ட் வரும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள் மக்களே, இவ்வளோ லட்சம் செலவு பண்ணி வண்டி வாங்கிட்டு டவல் போட்டு உட்கார வேண்டியதாக போச்சு. நேற்றே அந்த பவுச் தைக்கிற கடையில் கேட்டான், அதுதான் தள்ளி விட்டான். சீட்டும் தைச்சிக்கோங்க குஷனோடன். நான் தான் சரி டைம் ஆயிடுச்சு செலவாகுதுன்னு சொல்லிட்டு வேணான்னு வந்தேன். என் கொழுப்பு. ஜிகிர்தண்டா கிடச்சிச்சு ஃப்ரெண்ட். நல்லா இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கா? சரி, நான் சாப்பிட்றேன். போதும் விளாகிங். ஃபலூடா குடிச்சாச்சு. ஓகே, 60 ரூபான்னாங்க. ஒரிஜினலாக அந்த மதுரை உள்ளே நான் ஒரு வாட்டி குடிச்சிருக்கேன், அந்த மாதிரி இல்லை. பட் பரவாயில்ல, மதுரை உள்ளே போகணுன்னு இப்போது டைம் இல்லை. நம்ம முதல்ல கன்னியாகுமரி போயிடலாம். ஸோ இப்போதைக்கு குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. வண்டி நான் தான் ஓட்டுறேன். ஓகே, இருட்டிருச்சுங்க, மணி 6 ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஹால்ட் வந்து இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் 1 hour. அதாவது விருதுநகர்லேயே ரூம் போட்டு தங்கிட்டு சில் பண்ணிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்பி சன்ரைஸுக்கு கன்னியாகுமரியில் ரீச் ஆகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த வண்டியோட புல்ல நல்லா தெரியுதா? அவ்வளோதான், வேறு லெவல் பிக்கப்பு, செம்மையாக இருக்குது. அதுவும் வண்டி வெயிட் கம்மியாக நல்லா அப்படியே ஆப் த கிரிட் சறுக்குன்னு போகுது. ஆல்சோ இப்போ கரெக்டாக இந்த மதுரை ஏதோ ஒரு ஜங்ஷன்லேருந்து தாண்டிட்டோம். சரி, ஓகே. என்னாச்சு? ஐயோ சாரிடா கவனிக்கிறடா. ஸோ வெதர்மேன் ஃபோர்காஸ்ட் படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்நேரம் இங்கே மழை பெஞ்சிருக்கணும். மதுரையில் வெயில, கன்னியாகுமரியிலையும் மழைன்னாங்க, சென்னையிலையும் மழைன்னாங்க. நான் கிளம்புறேன், நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, மழை வந்து எங்கேயுமே பெய்யலை. ஸோ தட்ஸ் நல்ல விஷயம். நாளைக்கும் பெய்யாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஃபோர்காஸ்ட்டு. எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவோம். நைட்டு தங்கிட்டு ஏர்லியாக கிளம்பி. பாருங்கள் வண்டி பிக்கப்பை. நானும் நேற்றுலாம் எல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல். ஆல்மோஸ்ட் மணி 7:10 விருதுநகர் கிட்ட வந்துட்டோம். ஸோ இருட்டில் பார்த்தீங்கன்னா வண்டியோட உங்களோட ஹெட்லைட் வியூ காட்டுறது தான் ஆன் பண்ணேன். பாருங்கள் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. ஹை பீம் போட்டோன்னா நல்லாவே தெரியுது. நைட்டில் நீங்கள் ரைட் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நைட் டைமில் ரைடிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. காலையில் ஓட்டுறீங்க, ஈவினிங் ஒரு இருட்டினதுக்கு அப்புறமே எங்கேயாச்சும் நல்லா தங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக போங்க. நீங்கள் அவசரமாக எங்கேயுமே போகாதீங்க.
உங்களுக்கு எத்தனை நாள் நீங்கள் ரைட் பிளான் பண்ணியிருக்கோ ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சோன்னா காலை 4 மணிக்கு கிளம்பி நைட்டு கன்னியாகுமரி போயிடலான்னு நினச்சோம். போயிருப்போம், ஈவினிங்காக போயிருப்போம். பட் எங்களை 4 மணிக்கு கிளம்பல, 7 மணிக்கு தான் கிளம்பணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் மிஸ் பண்ணிட்டோம், திருப்பி வீட்டுக்கு போனோம். அப்படி இப்படின்னு நிறைய நடந்துச்சு. இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. அப்படி நீங்கள் ஆன் த ரோடு வந்துட்டிங்கன்னா மோட்டர் சைக்கிள் ரைடுன்னு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி ரெடி ஃபார் எவ்ரி திங். பொறுமையாக ரிலாக்ஸாக இருங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது. ஆன் த கோ எங்கே போகிறீங்களோ நீங்கள் பிளான் போட்டுக்கோங்க. அங்கே செக் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க, பெரிய பெரிய டவுன்ஸை செக் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டே ஃபுட்டு நல்லா அந்த சிட்டிஸ் டவுன்ஸில் தான் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நான் விருதுநகர் அதுக்காக தான் போகிறேன். நல்ல ஹோட்டலாக பார்த்து ஸ்டே பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு காலைல ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு கன்னியாகுமரி ரீச் ஆகிடுவேன். பார்ப்போம். பாருங்கள், ஐபீம் செம்மையாக இருக்குது, ரோடும் நல்லா இருக்குது, செம்மையாக. திருச்சி தானோன்னா வேறு லெவலில் சூப்பராக ரோடு போயிட்டுருக்கு. ரிலாக்ஸிங்காக இருக்குது ஓடுறதுக்கும். 95லேயே நல்லா க்ரூஸ் பண்ண முடியுது. அடுத்தது ஹோட்டலுக்கு போயிடுவோம். விருதுநகர் வந்துவிட்டோம், ஹோட்டல் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கே கிடைக்குன்னு தெரில. இங்கே 1200 நான் ஏசி சொல்லிட்டாங்க. ஸோ விருதுநகர் உள்ள டவுனுக்குள்ளே இல்லை சிட்டிக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்துட்டு தான்டா இருக்கேன், வராங்கண்ணா. நான் எப்போ வருவேன்? வரேன், நானும் தான் போகிறேன், எல்லோரும் தான் போகிறோம். ஹோட்டல் தெரியல, ஓயோவில் போட்டு தேடலாம். எனக்கு நேரடியாக போய் வாங்குறதுல ஒரு விருப்பம். ரேட்டு சங்கர்லிங்கபுரம் மணிமண்டபமா? ஐயோ காலையில், ஐயோ சீக்கிரமாக கிளம்பணும். ஆனால் எப்படியாவது காமராஜர் இல்லம் பார்க்கணுமே, ஆசையாக இருக்குது. நான் மதிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த தலைவர்களில் ஒருவர் ஐயா கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர். பாலிட்டிக்ஸ் மேலே ஒரு விருப்பம் எனக்கு வந்ததுக்குன்னு ஒரு காரணமே அவர் தான். வாழ்க்கையெல்லாம் படிச்சுட்டு இப்படிலாம் ஒரு தலைவன் பிறக்க, இப்படி ஒரு மனுஷன் பிறக்க முடியுமான்னு ஒரு ஆச்சரியம். பாலிட்டிக்ஸாக அவர் காங்கிரஸ்லேருந்து சில மூவ்ஸ் அதை பற்றிலாம் பேசாமல் இருக்கலாமே தவிர, அவர் பீரியடில் தமிழ்நாடு கண்ட வளர்ச்சி, கட்டின டேம்ஸு, செஞ்ச பணிகள், ஐயோ என்ன மனுஷங்க. நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, காமராஜை பற்றி உங்களுக்கு தெரியலனா ஒரு 10 நிமிஷம் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஹோட்டல் தேடுவோம். ஃபஸ்ட்டு எங்கே போனது? ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் டெம்பிளா? ஹோட்டல் வேணுங்க. ஈஸியாக ஒரு ஹோட்டலில் ரூம் கிடச்சிருச்சு. இதை அப்படிங்க, வண்டி எடுத்துகிட்டு வரேன், அப்படியே ஷூட் பண்ணுங்க. அப்படியே போயிடும். நாங்கள் அடுத்தது உணவு விருதுநகரில் ஃபேமஸ் வீச்சு பரோட்டா. அது எங்கே கிடைக்கும்னு பார்க்கணும். திருநெல்வேலியால் நாளைக்கு திருநெல்வேலி கிராஸ் பண்ணும்போது அல்வா சாப்பிட்டு போகலாம். திருப்பி வரும்போதுலாம் வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு ஊருக்கு வாங்கிட்டு போனோமா? பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் நல்ல ரோட்டு கடையில் பரோட்டா அங்கே தான் நல்லாயிருக்கும். ஒரு ஹோட்டல்லாம் அவர் சொன்னார்ரா, ஆனால் ஹோட்டல்லலாம் கூட காலை கேட்குது. ரோட்டு கடையில் சாப்பிட்டா தான் பரோட்டாக்கு அழகு. பரோட்டாக்களை டயட்டில் இருந்து நல்லா வந்து உடச்சிட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. எல்லோரும் இந்த ஹோட்டல் தான் நல்லா பரோட்டா கிடைக்கும்னு சொன்னாங்க. உங்கள் நண்பர் பைக் பார்க் பண்ணுறாரு. ஆஹா, ஊருக்கிட்டே வீச்சு பரோட்டா. ஆனால் நான் நார்மல் பரோட்டா சாப்பிட்றேன். இது ரொம்ப கேலரி அதிகமாக இருக்கும் போல், ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ணிருக்காங்க. ஓகே, ஒரு நாளில் ஒன்றும் ஆகிடாது ஃப்ரெண்ட்ஸ். டயட்டில் இருந்தால் கூட நீங்கள் பாருங்கள், செக்ஸியாக இருக்கேன்னு அவரே ஃபீல் பண்ணுறாரு. நல்லா தாண்டா இருக்க, ஊறிக்கிட்டு இருக்கு. ஹை கேலரியா இருக்காது. வர மாதிரி இருக்கு. பரோட்டா மாதிரி இருக்கும், பிச்சு சாப்பிட்லான்னு வச்சு நல்லதாக போச்சு. அதை பார்சல் பண்ணுது. ஆஹா, சூடாக இருக்குது. பூரி ஹார்டாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, எண்ணெய் பரோட்டா அப்படி நானே
ஒரு மெனுவை இப்போ கண்டினியூ பண்ணுறேன், மறந்து. ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் கன்னியாகுமரி எப்படி போகணுன்றதெல்லாம் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மகிழ்ச்சி.